சிரிக்கவும் சிந்திக்கவும். பிரைம் ஸ்டோரி. ப்ளீஸ் சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட். ஒரு ஊரில் ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பொருளாதார மேதை. பல மன்னர்கள் தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த அவரது ஆலோசனையை நாடினர். ஒரு நாள் ஊர் தலைவர் அவரிடம் வந்து ஏளனமாக, ஐயா ஆசிரியரே, நீங்கள் சிறந்த ஆசிரியர் என்று உலகமே போற்றுகிறது. ஆனால் உங்கள் பையன் ஒரு முட்டாளாக இருக்கிறானே. தங்கம் மற்றும் வெள்ளியில் எது அதிக மதிப்பு என்று அவனிடம் கேட்டால் அவன் வெள்ளி என்று கூறுகிறான். அவமானம். ஆசிரியர் மிகவும் வருத்தப்பட்டார். வருத்தத்தில் இருந்த ஆசிரியர் பையனை அழைத்து கேட்டார், தங்கம் மற்றும் வெள்ளியில் எது அதிகம் மதிப்பு வாய்ந்தது? பையன் சொன்னான், தங்கம் என்று. அப்புறம் ஏன் ஊர் தலைவர் கேட்கும்போது வெள்ளி என்றாய்? பையன் சொன்னான், தினமும் நான் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மறு கையில் வெள்ளி நாணயமும் வைத்துக்கொண்டு, ஆசிரியர் மகனே இங்கே வா என அழைத்து, இவ்விரண்டில் எது மதிப்பு அதிகமோ அதை எடுத்துக்கொள், உடனே நான் வெள்ளியை எடுத்துக்கொண்டு வருவேன். உடனே அவரும் சுற்றி இருப்பவர்களும் சிரித்து கிண்டல் செய்வார்கள். நான் அந்த நாணயத்துடன் போய்விடுவேன். இது ஒரு வருடமாக நடந்து வருகிறது. நான் தங்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அன்றோடு அந்த விளையாட்டு முடிந்துவிடும். எனக்கும் நாணயம் கிடைப்பது நின்று போகும். உடனே ஆசிரியர் திகைத்தார். ஆகா! கதையின் மைய கருத்து. வாழ்க்கையில் பல சமயங்களில் மற்றவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காக நாம் முட்டாள் போல் நடிக்கிறோம். ஆனால் நாம் தோல்வி அடைவதில்லை, அவர்கள் வெல்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் நாம் தான் ஜெயித்திருப்போம். எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நாளை வெற்றி நமதே.